வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு மிருதுவான இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது ரெசிபி செய்ய 1 கிலோ இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/4 கிலோ உளுந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நானும் அரைச்சி இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே உப்பு சேர்க்காம இந்த மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதனால் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாவு எடுத்து ஒரு 2 ஸ்பூன் ஏற்ற மாதிரி இந்த அளவில் எடுத்து இந்த மாதிரி உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கு பின்னாடி தான் இட்லி தட்டில் நம்ம வேக வைக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக வராது இட்லி. அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதி வரணும். அதுக்கு பின்னாடி தான் நம்ம இட்லி குழியில் மாவு ஊற்றி வைக்கணும். அதுக்கு முன்னாடியே வச்சோம்னா நல்லா இருக்காது இட்லி. ஒரு மாதிரி தண்ணி சேர்ந்த மாதிரி இருக்கும் இட்லி, நல்லா இருக்காது. இது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம இட்லி தட்டில் நீங்கள் துணியில் கூட இந்த மாதிரி இட்லி ஊற்றலாம். நான் வந்து எண்ணெயை தடவி இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். எண்ணெயை லைட்டாக தடவிட்டு இந்த மாதிரி எல்லா குழிலையும் இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம மாதிரி இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மாதிரி வேக வச்சதுக்கு முன்னாடி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து மாவாக இருக்கா என்னென்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக தொட்டு பார்க்குறப்ப உள்ள கை மாவாக இல்லாமல் தெரியும், நமக்கே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி. இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்து இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆற வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் தொட்டு இந்த மாதிரி ஒன்றா எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எல்லா மாவையும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு அருமையான ஒரு சாஃப்டான இட்லி ரெடி. இப்போ இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே சுவையாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா, கொத்தமல்லி எதை வேணாலும் நீங்கள் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.